பொதுவா இந்த பரிணாம வளர்ச்சிங்கிறது என்னங்கிறது கொஞ்சம் டீட்டெயிலிங் பண்ணி ரொம்ப சுலபமா உங்களுக்கு சொல்லணும்னா, நீங்க 5 வயசுல ஒரு சின்ன பொம்மை கார் வச்சு விளையாடுவீங்க. ம். அப்ப அந்த கார் தான் உங்களுக்கு அந்த மென்டாலிட்டிக்குள்ள போய் பாருங்க. அந்த குழந்தைகளுக்குள்ள அந்த காருங்கிறது அவ்வளோ ஒரு ஹாப்பினஸ். அது இருந்தா தான் சாப்பிடும், அது இருந்தா தான் தூங்கும். அத வச்சுக்கிட்டே தான் நாள் முழுக்க விளையாடும். ம். எங்கெங்கேயோ போகும் அப்படி வீட்டுக்குள்ள சுத்திக்கிட்டு. ம். அவ்வளோ ஹாப்பினஸ் குடுக்குது அந்த 5 வயசு குழந்தைக்கு. அதே ஒரு 25, 30ங்கும் போது அந்த கார் எடுத்துட்டு நீங்க அதே சந்தோஷத்தோட அது இருந்தா தான் சாப்பிடுவேன், அது இருந்தா தான் தூங்குவேன், அதை வச்சுட்டு அதே மாதிரி நீங்க ஒரு நாள் முழுக்க சுத்துவீங்களா? ம்ஹ்ம். முடியாது. காரணம் என்னன்னா, யூ பிகேம் மெச்சூர்டு. பரிணாமம் அடைஞ்சிட்டீங்க. ம். இப்ப நிஜமான கார் தேவைப்படுது. இப்ப இங்க எது நிஜமான காரோ அது இருந்தாதான் எனக்கு சந்தோஷம் ம். அப்படின்னு 5 வயசுக்குள்ள இருக்கும்போது உங்களுக்கு உண்மையா தெரிஞ்ச அந்த ஒரு விஷயம் 25ங்கும் பொழுது அது நிஜம் இல்லை என்கின்ற ஒரு தோற்றத்தை ஏற்படுத்துகிறது. இந்த பரிணாமத்தில் நீங்கள் எது அந்த 25, 30 வயசுல எது நிஜம், எது என் உலகம், எது என் உயிர், எது என் சாதனை நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களோ அதுவும் உங்களுக்கு பெரிதாக தெரியாது. நீங்கள் மேலும் பரிணாமம் அடையும் பொழுது அதுவும் எப்படி 5 வயசுல ஒரு கார் பொம்மையை வச்சுட்டு நீங்க விளையாண்டுகிட்டு இருந்தீங்களோ அத மாதிரிதான் தெரியும். ம். மேலும் மேலும் நீங்கள் பரிணாமம் அடையும் பொழுது பெருசாக தெரியாது. இப்படிதான் எல்லா உயிர்களும் பரிணாமம் அடையுது. எப்படி கிரியா மூலமா அதை வேகப்படுத்துறது, அதாவது மனிதர்கள் எப்படி இறை விழிப்பு நிலைக்குள்ள கலக்கிறது அப்படின்னா, நீங்க கிரியா பழக ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் மெதுவா 5 நிமிஷம் பழகி 10 நிமிஷம், 1/4 மணி நேரம், 20 நிமிஷம், அரை மணி நேரம்னு அதை நீங்க பயிற்சி பண்ண மெதுவா உங்களுக்குள்ள அந்த கிரியா ஆழமா இறங்க ஆரம்பிக்கும்.